கனவோட கட்டுறாங்க. அதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். லோன் வந்து கிடைச்சாதான் வீடுங்கிற ஒரு பிராப்தம் நம்மளுக்கு அமையிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்ட் இல்லையா? அது இல்லைன்னா உண்மையை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிறுவாபுரி முருகன் பதிவம் போட்டிருக்கோம். அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம், அதை பார்த்து சொல்லட்டோம். பொதுவாக வீடு நிலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிலம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தெய்வம் எடுத்துட்டோம் அப்படின்னா பூமிகாரகன் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் தான் பூமிகாரகன். அவருக்கு வந்து நம்ம ஸ்லோகம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு சொந்த வீடு பிராப்திங்கிறது கிடைக்கும். பாரதியார் கூட காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா முருகன் தான். ஸோ அல்டிமேட்டாக வந்து முருகனுக்கு வந்து நம்ம எவ்வளோ கழுவு நம்ம பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காகவே செவ்வாய்க்கு வந்து அது போய் சேர்ந்துடும். ஸோ அந்த சிறுவாபுரி முருகன் பதிகத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் சொல்லட்டும். அது அந்நியில் இப்போ வந்து இன்னொரு முருகன் ஸ்லோகம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். இதை சொல்லிகிட்டே இருங்கோ. கந்த கடவுள் சொந்த கடவுள்னு சொல்கிறோம். நம்மளோட சொந்த கடவுள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி கொடுக்காம இருப்பார்? அதனால தான் அவரை குருவாக வச்சு, குருவாய் குகனே எனக்கு வந்து ஒரு சொந்த நிலம் காணி நிலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் வீடு கட்ட ஆசையாக இருக்குது, உன்னோட அருளை வந்து எனக்கு கொடுன்னு கேட்டுடுங்க.